ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ண ஒருத்தி தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தியை சொன்னேன் இல்லைங்களா. அதாவது திடீர்னு வாலண்டியாக வந்து என்ட்ராகிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி நான் பணிபுரிகிற இடத்துல என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தா. எ அது நான் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். அதே சமயத்தில் அன்னைக்கு திடீர்னு எதேர்ச்சியா வந்து வெளியே வா வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது. அது அடிக்கிறதுக்கான முயற்சி இல்லை, கொலை பண்ணுறதுக்கான முயற்சி. கும்பல் சேர்ந்துட்டு கொலை பண்ணுறதுக்கான முயற்சி தான் நடந்திருக்கு. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. 2020 நான் ஒரு தடவை பார்த்தேன். அது ஆஃபீஸுங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக கொலை முயற்சி நடந்ததா என்னன்னு தெரியல. இருந்தாலுமே அன்றைக்கி நான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கான ஒரு நிர்வாக சீர்கேடு. இத்தனைக்கும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னு தெரியுது. அந்த வேலையை எடுத்துட்டா இவங்க வாழ்வாதாரம் கெட்டுடும் அப்படின்னு தெரியுது. இதை வந்து எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல பேசியிருந்தா. நான் மாதனூர் போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதனூர் போகும்போது ஆசிரியர் நகர், இங்கே திருப்பத்தூரில் ஆசிரியர் நகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே தான் நான் நின்றுட்டு பஸ் ஏறுவேன். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆவின் பூத்து ஒன்று இருக்கும். அந்த கடைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இந்த தேவிகாங்கிறவ தான் என்னை பார்த்து நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சிட்ருப்பா. நான் எதேச்சியா ஏதோ சிரிக்கிறாங்க, நம்ம தெருவில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டு பஸ் ஏறி போயிடுவேன். ஆனால் ஒவ்வொன்றத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இன்றைக்கி தெரியுது, இவ வந்து ஏதோ அரசியல் சூழ்ச்சிகளுக்கு அடிமையான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்மணிகளோட பெண்மணின்னு சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ரவுடிகள், இந்த பெண் ரவுடிகள் ஒரு அரசியலுக்கு ஆட்பட்டு தங்களுடைய திறமைகளை இழந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பார்வை இருக்குது எனக்கு. எப்படின்னா, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை யாரோ சொல்லி தந்திருக்காங்க. கண்டிப்பாக அரசியல் பின்புலம் தான். அந்த அரசியல் வந்து எந்த கட்சி அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் போது என்னுடைய பணிகளை எடுக்கிறதுக்கு என்னுடைய வீட்டு கேட்டுக்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கான தைரியங்கள் எங்கேருந்து வந்தது? ஒரு பெண், நான் நேர்மையாக படித்து ஒரு வேலைக்கு வரேன். அந்த வேலையை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு அரசியல், கேவலமான அரசியல் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் நிறைய இருக்குது. கேவலமான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேவலமான அரசியல்னால நாங்கள் எத்தனையோ இன்னல்களை அஃபிஷியலாக சந்தித்தாலும் வீட்டுக்கிட்ட வந்து எங்களை பயமுறுத்துகிற அளவுக்கு உருவாக்குறாங்க. அப்படின்னா இந்த பெண்கள் ஏன் உருவாகுறாங்க அப்படின்னும் பார்க்கணும். வந்து என்ன சொல்கிறான்னா, என்னுடைய வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்கள் கத்தி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அது வந்து நாற்றம்பள்ளி பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர்குப்பம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் தெரிய வந்தது. இது தெரிய வரும்போது எங்கள் வீட்டில் திருப்பத்தூரில் ஆசிரியர் நகரில் இருக்கிற நாய் குலைச்சி ஆத்தூர்குப்பத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் எப்படி சாவும்? இந்த மாதிரி ஒரு பணி செய்கிற பெண் மீது பழி போடுறதுக்கு, அதுவும் பொதுவெளியில் வந்து நின்றுட்டு நீ வெளியே வாடி, உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம் பாரு, இந்த காலணிகளை எடுத்து காமிச்சிட்டு இதாலேயே அடிப்பேன் பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அரசியல்ன்றது ரவுடித்தனமா? இதில் பணி செய்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு சட்டம் 2013 இயற்றி 2014 நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலயமா நான் ஒரு மனு போட்டிருக்கேன். அந்த மனு மீதான எஃப்ஐஆர் எங்கே? அந்த எஃப்ஐஆர் ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தா, காவல்துறையில் இதை எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். அவங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அரசியல் தான். இந்த அரசியல்வாதிகளை, பணி செய்கிற பெண்கள்,
அரசியல்வாதிகள்னால ஏற்படுற, அதுவும் பணி செய்கிற நேர்மையான பெண்களுக்கு அரசியல்வாதிகள்னால ஏற்படுற இந்த மாதிரி இன்னல்களை கண்டிப்பாக சட்டத்தினால பாதுகாக்கணும் அப்படின்னும் இந்த வீடியோவில் விழிப்புணர்வை நான் கொண்டு வரேன். நான் டெய்லி சந்திச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக, 5 வருஷம்னே எடுத்துக்கலாம், 5 வருஷமாக இதே ஒரு மன உளைச்சலில் நான் போராடிட்டுருக்கிறேன். போராடுறது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சட்டங்களை ஏற்றத்திற்கான ஒரு வழிமுறைன்னா கூட, இந்த மாதிரி ஒரு மக்கள் நலன் இல்லாத, பெண்கள் நலன் இல்லாத இந்த கேவலமான அரசியல்வாதிகளை இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அதிகாரத்திமரோட அதிகாரம் கொடுக்குற அந்த ஆணவ தைரியத்தோட ஒரு பெண் ஊழியரை இவ்வளவு தூரத்துக்கு மன உளைச்சல் கொடுத்து, பணி பாதுகாப்பு இல்லாமல் பணி மாண்பு கெடுக்கிற மாதிரி, அவங்க மரியாதையை கெடுக்கிற மாதிரி, அவங்க வசிப்பிடத்தில் கூட பண்ணுறதுக்கான பெண்களை உருவாக்குறதுக்கு காரணம் சட்டங்கள் இல்லாது தானே. அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க 6 மணிக்கு வந்து ஏன் எங்கள் வீட்டு கதவை தட்டணும், அதை உடனே அவங்க மேலே ஏன் ஆக்ஷன் இல்லை? இது தவறு தானே. 6 மணிக்கு மேலே பெண்கள், அவங்க 18 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அந்த காவல்துறையினர் வீட்டுக்கே வரக்கூடாது, வீட்டு கதவை வந்து தட்டக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கும்போது அவங்க மீது ஏன் நடவடிக்கை பாயல? இதுவும் தான் ஒரு காரணம். அரசியல்வாதிகளை அடக்கணும், அவங்க ஆணவங்களை, அதிகார திமிர நேர்மையான பெண்கள் மீது, முக்கியமாக பெண் குழந்தைகள் மீது ஏவி விடப்பட்ட எத்தனையோ அதிகார துஷ்பிரயோகங்களை கண்டிப்பாக அடக்கிறதுக்கு சட்டம் வேணும். அதே சமயத்தில் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவங்க, அவங்க ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு 4 வருஷமாக அத்தனை புகாரும் தர, இந்த திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் நிறைய கட்சிகள் இருக்குது இங்கே. இந்த தாலி அறுப்பு போராட்டம் அப்படியெல்லாம் படித்து தான் இருக்கோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் சொல்கிற அளவுக்கான தைரியங்களை கொடுத்தது இந்த அரசியல் தானே. அந்த அரசியலும் இந்த திறமையற்ற பெண்களும் அந்த திறமையை வளர்த்துக்க தெரியாமல் அவங்களுடைய இயலாமையை மற்ற வீட்டு பெண்கள், ஆண்கள் மீது திணிக்கிற இந்த பெண்களை பயன்படுத்துகிற அரசியல், அப்புறம் காவல்துறை, மற்ற இந்த போலியான பட்டா உருவாக்குகிற பெண்கள், முக்கியமாக பெண்கள் தான் உருவாக்கி இருக்கிறது இந்த போலி பட்டாவையும் பத்திரத்தையும். அந்த பெண்களையும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ரவுடிகளையும் காக்கிறதுக்கான, தண்டிக்கிறதுக்கான சட்டங்கள் கண்டிப்பாக இயற்றப்பட வேண்டும். இதை இந்த வீடியோ மூலயமா நான் ஒரு வேண்டுதலாக, கோரிக்கையாகவே வைக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கும் பெண்கள் நாடாளுமன்றம் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லிட்டு சபாநாயகர் ஒரு புகார் மனு எடுத்திருக்காரு. அது உண்மை பொய் அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஒரு புகார்னு வந்துருச்சு இல்லையா, அந்த புகார் அடித்தட்டு மக்களான, அடித்தட்டு ஊழியர்களான எங்கள் மீதும் பாய்ந்துட்டு தான் இருக்குது. இங்கே நிலைமை, சமுதாய சீர்கேடுகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சமுதாய சீர்கேடுகளை கண்டிப்பாக ஒழிக்கிறதுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்படணும். இதை நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். நேர்மையை இன்னமும் விடாத பெண்கள் இதை தவிர வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண்களுடைய, எங்களுடைய குழந்தைகளுடைய மரியாதையை காக்கிற சட்டங்கள், நடவடிக்கைகள் உடனே பாயிற சட்டங்கள் வேணும். அதே சமயத்தில் நாடளவில் இருக்கிற இந்த ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்கே. அடிக்கிறது, பெண்கள் அடிக்கிறாங்க அப்படின்றத எங்களாலெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இந்த நிலைமையெல்லாம் மாறுற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படணும். நடவடிக்கைகள் துரிதமாக ஏற்படுத்தணும். சும்மா இந்த சட்டத்தின் ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கக்கூடாது. இந்த நிகிதான்றவங்க அந்த மாதிரி தான் பொய் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பொய் புகார் கொடுக்குற பெண்களை நாங்களும் பார்த்துட்ருக்கோம். அந்த பொய் புகார்கள் மீது எத்தனையோ மனுக்கள் கொடுத்தோம், எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை.
ஒரு புகார் குடுக்குறாங்க, ஒரு பெண்களோ, பெண் குழந்தைக்கோ அல்லது ஒரு நேர்மையான பெண்களுக்கு, நேர்மையான வாழ்வியல முன்னெடுத்துக்கிட்டு போற பெண்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா, உடனடி நடவடிக்கைகள் தேவை. ஈவன் ஆண்களுக்கும் தான். எங்கள் வீட்டு ஆண்கள் எல்லாம் அவங்களுக்கு கோவம் வரணும்னா நெறைய வரணும். ஆனா, நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். நாங்க தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெண்களா இருக்கோம். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஆனா, எங்கள துன்புறுத்தி, துயரப்படுத்தி, எங்களுடைய மாண்ப, மரியாதைய பொதுவெளியில கெடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிற அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த அதிகாரத்த தவறா பயன்படுத்துறவங்களுக்கு சரியான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள், நடவடிக்கைகள் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத கோரிக்கையாவே வைக்கிறேன். யாருக்குன்னா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நாடாளுமன்ற அவையில இவ்வளவு அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கும்போதும், அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சபாநாயகரே நாடாளுமன்றத்தின் அதாவது இந்த நாட்டினுடைய பெரிய அவை, அந்த சபாநாயகர் ஒரு புகார் எழுப்புறாரு. இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவுல எனக்கு வந்து என்னுடைய ரிசால்விங்காக, என்னுடைய பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்குறாங்க. அதுவரைக்கும் சந்தோஷம் தான். அந்த நடவடிக்கைகள் இன்னமும் தீர்க்கமா, தீவிரமா இருக்கணும். உடனடியா எது தப்போ, நானே தப்பு செய்றேன்னா, எனக்கு உடனடியா தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான என்ன தண்டனைகள் மட்டும் இல்ல, தண்டனைகள் கிடைக்கிறதும் இல்லாம, ஒரு தப்ப செஞ்சுட்டோம், இது தப்பு தான் அப்படின்னு உரைக்கணும். அந்த மாதிரியான தீர்வுகள, நடவடிக்கைகள இந்த நாடு கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்றத நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கு சிறந்த உதாரணம் சிபிஐ சொல்லியிருக்காங்க. பொய் புகார் தான் தந்திருக்காங்க. அதே சமயத்தில் நீதிபதி ஸ்ரீமதி அவங்க இது மனசே பதறுது. ஒரு பொய் புகார் அளிச்சுட்டு ஒருத்தரை கொன்னுட்டதும் இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு பொய்யை பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உயர் அதிகாரிகள்லாம் இதில் தலையிட்டிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு, அதாவது ஃபோன் காலில் சொன்னாவே ஒரு 5 போலீஸ்காரங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஸ்ரீமதி அவங்க மனசு பதறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்குமார்ன்ற குழந்தையோட உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய உயிர்களை போக்குறதுக்கான இந்த ரவுடிசம் அரசியல்லையும் சரி, அந்த அரசியல்வாதிகளுக்கு துணை போகிற சில அதிகாரங்களும் சரி, இதெல்லாம் சமுதாய சீர்கேடுகள். இது வந்து நாடாளுமன்றம் வரைக்குமே பரவி இருக்குதுங்கிறது இந்த நாட்டையே உலுக்குவதாக இருக்குது. அது உண்மை பொய் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதை நான் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் கேட்குறேன். எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நான் டைரெக்டாக 5 வருஷமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் அங்கே நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கிறது. இது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் நம்புகிறோம். எங்களுக்கு தேவையானது ஒன்றுமே கிடையாது. இந்த அடுத்தவங்கள பழித்து பேசிக்கிட்டு பொதுவெளியில் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டு ஆண்கள் ஒரு பெண்கள்னால் ஆண்களை தரக்குறைவாக பேசிடணும், அவன் அடங்கணும் அப்படிங்கிற அந்த பெண்கள் அறியாமையா அல்லது அந்த திறமையின்மையா அறிவு கட்டத்தனமா எதுவுமே தெரியல. அதெல்லாம் ஒழியணும். அதுக்கு நடவடிக்கைகள் வேணும். பெண்கள் வாழணும், பெண்கள் அழியக்கூடாது, ஆண்களையும் வாழ வைக்கணும். அதற்கு நாடாளுமன்றம் சட்டங்களை இயற்றணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.